ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் பிஎஸ் ஸ்டார் பிளாக் ஃபேமிலி. இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, என்னோடய லைஃப்லேயே மறக்க முடியாத ஒரு தருணம். ஆமாம், ரொம்பவும் ஒரு முக்கியமான ஒரு தருணம். அது என்னன்னா, எங்களுடைய மேரேஜ் ஆல்பம். அதில் வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்ஸும் இருக்குது, ரொம்ப காமெடியான மூமெண்ட்ஸும் இருக்குது, ரொம்ப சீரியஸான மூமெண்ட்ஸும் இருக்குது. எல்லா ஸ்டோரியும் நாங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறோம். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஆமாம், அப்படியே ஆல்பத்துக்குள்ளே போயிடலாமா? வாங்க போ. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுடைய மேரேஜ் ஆல்பம். பார்க்கலாமா? ஓப்பன் பண்ணலாமா? தப்பாக இருக்குது கவரு, நான் இந்த பக்கம் திருப்பிக்கிறேன். இதுதான் ஃபஸ்ட்டு கவரை ஓப்பன் பண்ணிடலாம். இதுதான் எங்களுடைய ஆல்பம். நேமாக பார்த்துக்கோங்க. எங்களோட மேரேஜ் இப்போ நடந்துச்சுன்னா செப்டம்பர் மாதம் நடந்துச்சு. 7th டே அன்னைக்கு. பார்த்துடலாமா? வாங்க ஓப்பன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பேஜ் வந்து எம்டியாக தான் இருக்கும், எதுவும் அழுக்கு எதுவும் படக்கூடாது அப்படிங்கிறதுனால. ஆல்பம் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, தொடங்கும்போது அப்படி அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி சாஃப்டாக இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணிடலாமா? வாங்க. ஃபஸ்ட்டு பேஜ் நல்லா அழகாக நேம்லாம் கொடுத்து அழகாக வச்சுருப்பாங்க, ஹார்ட்டிங் போட்டு நடுவில். வந்து பாருங்க, வாங்க. இதுதான் வந்து பேர் கணேஷ் பாண்டி, சத்யபிரியா. எங்களுடைய ஊர் என்னென்னா அரண்மனைப்பட்டி வில்லேஜ் தான். எங்களுடைய மேரேஜ் டேட் போட்டிருக்காங்க. நல்லா இருக்கா? ஃபஸ்ட்டு என்ன இருக்கும் அப்படின்னா, எங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டு ரிசப்ஷனில் நிற்கும் போது எடுத்தது. இந்த பிக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு இமேஜும் ஒவ்வொரு ஃபோட்டோவும் அவ்வளோ ரொமான்டிக்காகவும். நல்லா இருக்கா? அடுத்த நெக்ஸ்ட் பக்கம் அப்படியே வந்துருங்க. நல்லா இருக்கா? இந்த பிக்சர் சூப்பராக இருக்கும். அதை விட அந்த பின்னாடி போட்டிருக்க அந்த செட்டு வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும், அந்த க்ரீன் கலரில் உள்ளது. ஆமாம், ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சொல்லி அதை செலக்ட் பண்ணுறதுக்கே எங்களுக்கு 2 நாள் ஆச்சு. ரொம்ப தேடி 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 கண்டுபிடிச்சி செலக்ட் பண்ணி அப்புறம் தான் இந்த டெக்கரேஷனை ஓகே பண்ணோம். அதுக்கப்புறம் என்னன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது எங்கள் இதில் வந்து இது பேர் என்னப்பா? முகூர்த்த அரிசி அள்ளி போடுறது. இந்த குடத்துல தான் வந்து அரிசியை அள்ளி போடுவாங்க, பாலோட கலந்து போடுவாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது யாருன்னு தெரியுதா? இவங்க தான் வந்து மாப்பிள்ளை. ஆமாம், நான் தான் அது. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டுங்கிற மாதிரி. அப்போ கல்யாண கலை, கல்யாண கலையில் இது வந்து எல்லாருமே வந்து முகூர்த்த அரிசி அள்ளி போடுவாங்க, சொந்தக்காரங்க எல்லாருமே. இது எல்லாருமே எங்களுடைய ஃபேமிலி எல்லாருமே வந்து முகூர்த்த அரிசி அள்ளி போடுவாங்க. அதுக்கப்புறம் இது என்னன்னா, இது வந்து மாமன் சீர் கொண்டு வருவாங்கல்ல, அதுதான் இது. அதாவது மாப்பிள்ளையோட மாமன் சீர். 2 சீர் வரும், தங்கச்சி வீட்டு சீரும் தாய் மாமன் சீரும் 2 வரும். அதில் இது வந்து மேலே இருக்கிறது வந்து தாய் மாமன் சீரு, அப்படியே கீழே இருக்கிறது வந்து தங்கச்சி வீட்டு சீரு. இதுதான் தாய் மாமன் வீடு கொடுத்த கிடாக்குட்டி. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? வேற லெவலில். அப்புறம் இதுதான் அவங்க கொண்டு வந்த சீரு எல்லாமே. அதை விட வேற லெவலில் இருக்கும். வெடி ரொம்ப பிடிச்ச இந்த ஒரு ஷாட்டு தான் சூப்பராக இருக்கும். அவ்வளோ நல்லா வந்திருக்கு. இது மட்டும் இதெல்லாம் வந்து கல்யாணம் முடிஞ்சிட்டு எடுத்தது. கல்யாணம் முடிஞ்சிட்டு இல்லை, இதாவது கல்யாணத்துக்கு முதல் நாள் இந்த கூடுற ஃபங்க்ஷன் சொல்லுவாங்கள்ல, அன்னைக்கு எடுத்தது. இது வந்து
இதுதான் இவங்க எல்லாருமே எங்கள் ரிலேஷன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த டெக்கரேஷன். நாங்கள் சொன்னோம்ல 2 நாளாக தேடி எடுத்து. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. சைடில் வந்து இந்த நேம் இந்த இதெல்லாம் சைடில் வந்துடும். இது வந்து மெயின் டெக்கரேஷன். இதாவது இது வந்து அந்த மண்டபத்தோட என்ட்ரன்ஸ். பின்னாடி இந்த லைட்டு தெரியுதுல, அதெல்லாம் மண்டபம். இந்த ஆர்ஜி இருக்கிறது வந்து மண்டபத்தோட என்ட்ரன்ஸ். அப்படியே இங்கே வந்துட்டா மாப்பிள்ள வந்து சாமி கும்பிட்டுட்டு இருப்பாரு. அது விடிஞ்சிருச்சு. வந்து எங்களுடைய சாமி ரூம். மறுநாள் விடிஞ்சிருச்சு, கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம். மாப்பிள்ள அழைக்க போகிறோம். கோயிலுக்குள்ள இருந்து வெளியில வந்தது, சுற்றி வந்தது எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து தலையில் நெத்தியில் வந்து பொட்டு வைக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான மூமெண்ட். இது வந்து சுற்றி வந்ததுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கோயிலை சுற்றி, அதாவது உள்ளற அப்படியே வந்துட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து ஃபேமிலி. இது நாங்கள் 2 பேரும். ஆனால் ஃபோட்டோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது யார் அப்படின்னா, இது வந்து மாப்பிள்ளை. போஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவர்தான் மாப்பிள்ளை. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? கொஞ்சம் லைட்டு வெளிச்சம் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கிளியராக இருக்குல்ல. இதுவும் ஒரு ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட். ஆக்சுவலாக அந்த கையில் ஒரு காப்பு கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, மஞ்சள் கலர்ல. ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு தெரியுமா? அதாவது எங்களோட மாப்பிள்ளை வீட்டு பக்கத்தில் இருந்து நாங்கள் வந்து அந்த மாதிரி கையில் காப்புலாம் கட்ட மாட்டோம். ஆனால் பொண்ணு வீட்டு பக்கத்துலேருந்து எல்லோரும் கையில் காப்பு நிறையா கட்டுவாங்க. இதுதான் வந்து கோயில் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோயில் வந்து மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிருக்கும், எல்லாருக்கும் தெரியாமல் இருக்காது. ரொம்ப ஃபேமஸான கோயில். கொன்னையூர் முத்துமாரியம்மன் கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸான கோயில். யாருக்கும் தெரியாமல் இருக்காது, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்படியே இங்கே வந்துட்டிங்கன்னா இதுதான் வந்து மாப்பிள்ளை அழைப்பு. மாப்பிள்ளை அழைப்புனா வந்து எங்கள் ஊர் கோயிலில் வந்து பிள்ளையார் கோயிலில் வந்து மாப்பிள்ளை இருப்பாங்க. அங்கே வந்து என்னுடைய தம்பி வந்து அழைச்சிட்டு வந்து கோயிலுக்கு வருவாங்க. இதுதான் வந்து அவங்க தான் வந்து மிஞ்சி போடுறாங்க. இது வந்து மிஞ்சி போட்டதுக்கப்புறம் சாரீ கொடுப்பாங்க. அது வந்து முறை. அதாவது மாப்பிள்ளை வீட்டில் இருந்து அந்த மிஞ்சி போடுறாங்கல்ல, பொண்ணோட அக்காவோ தங்கச்சியோ, அவங்களுக்கு வந்து இந்த சாரீ கொடுப்பாங்க. மிஞ்சி சேலைன்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் வந்து. அது வந்து ஒரு முறை. இதெல்லாம் வந்து பரிசம் போடுறதுன்னு சொல்லுவாங்க. முறை செய்கிறது. இது யாருன்னா முக்கியமாக இது என்னோட அப்பா. இது வந்து எங்க மாமா, எங்க அப்பா. இது அவங்க அப்பா. அதாவது இது மாப்பிள்ளையோட அப்பா, இது வந்து பொண்ணோட அப்பா. இதெல்லாம் வந்து இதுதான் இந்த தாம்பூலம் மாற்றிக்கிற ஒரு, அதாவது நிச்சயதார்த்தம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த நிகழ்வு தான் இது. இதுதான் அந்த தட்டு மாற்றிக்கிற நிகழ்வு. அப்படி இங்கே வந்துட்டீங்கன்னா இதுதான் வந்து மறக்க முடியாத ஒரு தருணம். இதுதான் வந்து எங்களுடைய மாங்கல்யம். அப்படியே இங்கே பாருங்க, இப்போ தெரியுதா? தாலி கட்டுறதுக்காக வந்துட்டாங்க. இதில் வந்து தாலி கட்டிட்டாங்க, இதில் வந்து கட்ட போகிறாங்க. அப்படியே கொண்டு வராங்க. அச்சனைலாம் தூவி எப்படி இருக்குது பாருங்க. ஒரே க்ரௌடு ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு ஒன்றுமே புரியல என்ன நடக்குதுன்னு. எல்லாம் அவசரமாக முடிஞ்சிருச்சு. ஏதோ தடவை எல்லாரும் ஏதோ கை தட்டின மாதிரி தான் தெரிஞ்சு, பார்த்தா என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. வந்து முடிஞ்சிருச்சு. ஆமாம், ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட். இந்த பிக்சர் ரொம்ப 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 அழகா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோயில் பக்கத்துல ஒரு கோயில் பாத்தீங்களா, ஒரு பழைய கோயில் தான் அது, ஒரு விநாயகர் கோயில். அது எப்படி இருக்கு பாத்தீங்களா அந்த போட்டோ? அவ்வளோ அழகா எடுத்திருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது இங்க இது மட்டும். இன்னொன்று முக்கியமானது பார்க்க போறீங்க. என்னன்னா ரொம்ப 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 முக்கியமானது என்னோட லைஃப்ல பார்க்கலாம் வாங்க. இதை பாருங்க, இந்த மூமெண்ட் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்கா? அடுத்து அப்படியே இங்கிட்டு வாங்க. இது வந்து அழகா பெருசா போட்டு கொடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ அழகா இருக்கும். ஆல்பம் வந்து ஃபுல் ஆல்பம். அதுல பாதி பேஜ் பாருங்க, அந்த போட்டோ மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதுதான் எங்களுடைய மாங்கல்யம்.
இந்த ஃபோட்டோ என்ன அப்படின்னா, இது வந்து மாப்பிள்ளை வீடு வந்து எனக்கு செயின் போடுறாங்க. தாலி கட்டி முடிச்சதுக்கப்புறம் செயின் போடுவாங்க. அது எங்கள் இதில் வழக்கம். மாப்பிள்ளை வீடு வந்து போடுவாங்க. அடுத்தது அப்படியே வந்து பார்த்துட்டிங்கன்னா சீர் செய்வாங்க. சீர்னா எப்படி சொல்கிறது, மாப்பிள்ளைக்கு வந்து மோதிரமோ செயினோ வந்து போடுற மூமெண்ட்டு. இது வந்து இந்த கையில் ஒரு மஞ்சள் கலரில் காப்பு தெரியுதுல ஃப்ரெண்ட்ஸ், அந்த காப்புக்கு ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தெரியுமா என்னென்னு? அது ஒரு நிமிஷம் நான் சொல்கிறேன், என்னன்னு கேளுங்க. நீங்களே விழுந்து விழுந்து சிரிப்பீங்க. அப்புறம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நாங்கள் எங்களோட மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்து நாங்கள் வந்து அந்த மாதிரி காப்பெல்லாம் கட்ட மாட்டோம். நாங்கள் நார்மலாக எப்போதும் போல் ஸ்டீ சட்டை, அந்த ஒரு துண்டு போடும்ல, அதுக்கு பேர் என்ன, அங்கவஸ்திரம் மட்டும் போட்டுட்டு நேராக போயிட்டு பொண்ணெல்லாம் அழைச்சி நிச்சயதார்த்தம் பண்ணி தாலி கட்டி வந்துடுவோம். ஆனால் பொண்ணு வீட்டு வழக்கத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள் இதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மஞ்சள் அந்த காப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அது கட்டுவாங்க. அது வந்து ஒவ்வொரு ஊர் வழக்கம். அதை வந்து மாற்றி கட்டிடுவாங்க. எனக்கு கட்டுறதுக்கு பதில் அந்த 2 காப்பையுமே வந்து எனக்கு தான் கட்டணும். ஆனால் வந்து இவங்களுக்கு கட்டிட்டாங்க. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், சரி அந்த டயத்தில் வந்து அவுக்க முடியாது அப்படிங்கிறதுனால வந்து இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால அதை அப்படியே வச்சாச்சு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அதோட ஸ்டோரி. மாற்றி கட்டிடுவாங்க. ஆமாம். அப்படியே இந்த பக்கம் வந்துட்டீங்கன்னா தேவதை மாதிரி யார் இருக்கா? பொண்ணு எப்படி இருக்கே ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கேனா? அழகாக இருக்கும். சூப்பராக எடுத்திருப்பாங்க. அப்படியே இந்த பக்கம் கொஞ்சம் ஜூம் பண்ணுங்களேன். அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் அப்படியே கீழே வாங்க, அப்படி காட்டுங்க. இந்த பக்கம் வாங்க. நல்லா இருக்கேனா? அப்படியே இந்த பக்கம் வந்துட்டிங்கன்னா அழகாக ஃபேஸ் ஒன்றையும் வந்து தனித்தனியாக எடுத்து காட்டியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லாயிருக்கும். கை, ஃபேஸு, அப்புறம் காதில் தோடு போடுற மாதிரி. காதில் தோடு போடுறது வந்து அதெல்லாம் வந்து அந்த காலத்து இது ஃப்ரெண்ட்ஸ். அப்போல்லாம் வந்து யாரை பார்த்தாலும் அந்த ஒரு போஸ் தான், காதில் வந்து தோடு மாட்டுற மாதிரி. அப்படி இந்த பக்கம் வந்துட்டா அப்படியே வந்து பொண்ணு வீட்டுக்கு வந்தாச்சு. அதாவது எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தோன்னே ஆரத்தி எடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து அங்கே உள்ள சம்பிரதாயம்னா வழக்கம் போல் எல்லா மாதிரி தான். வாழைப்பழம் வந்து பாலும் வாழைப்பழமும் வந்து கொடுப்பாங்க. 2 பேரும் மாற்றி வந்து ஊட்டி விடணும். அந்த என்னடா அது எல்லாரும் ஒரே மாதிரி எல்லோ கலரில் சாரீ கட்டியிருக்காங்கன்னு பார்க்குங்களா? இவங்களால என்னோடய சிஸ்டர்ஸ். அடுத்து அப்படியே கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா இதெல்லாம் வந்து எங்கள் பிரதர்ஸ். இதுவும் என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அதாவது எங்கள் அம்மா வீட்டில் அப்பாவும் அம்மாவும் வந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இதுதான் வந்து என்னோடய அப்பா. இது வந்து என்னோட அம்மா. இந்த போஸ் அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். வால்பேப்பரில் முன்னாடி என்னோட இது வந்து மேரேஜ் ஆன புதுசில் இதுதான் வந்து வச்சுருந்தேன், இந்த ஃபோட்டோ. இதுவும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பிளாக் அண்ட் ஒயிட்டில் சூப்பராக இருக்கும். இந்த போஸும் நல்லாயிருக்கும். எங்களுக்கு உள்ள எல்லா ஃபோட்டோவுமே சூப்பராக இருக்கும். நல்லா கிளியராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பாருங்கள். நாங்கள் சொல்கிறத விட எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். உங்களை பார்க்கும்போது தெரியும் எப்படி இருக்குன்னு. இது வந்து எங்கள் இதில் இது வந்து பலகார குடம் வந்து எல்லாரும் இதுலேயும் வழக்கம் தான். இது வந்து கொடுத்துடுவாங்கல்ல அந்த இது. இது வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே முதல்ல நாங்கள் காலடி எடுத்து வச்சது ஃபஸ்ட்டு. உள்ளர வர்றோம் நாங்கள் வீட்டுக்குள்ளே வந்து இதுதான் வந்து எங்களுடைய பூஜை ரூம். வந்து ஃபஸ்ட்டு குத்து விளக்கு ஏற்றுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு கொஞ்சம் நார்மலாக தான் தெரியும். அதை நாங்கள் தனியாக ஒரு நாளைக்கு ஹோம் டூர் எடுத்து போடுறோம் பாருங்கள். அப்போது உங்களுக்கு நல்லா அதாவது தெளிவாக தெரியும் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது. சாமி கும்பிட்றோம். இது யார் அப்படின்னா என்னுடைய அத்தை மாமா. வீட்டுக்குள்ளே வந்தோடனே எங்களுக்கு இது எங்கள் அப்பா ஆசீர்வாதம் பண்ணிட்டு காசு வச்சு கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து எங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டேஜில் நிற்கும் போது மேரேஜ் ஆகிட்டு மத்தியானம். இவன் தான் என்னோட தம்பி. கூட பிறந்த தங்கச்சி சொன்னல, என் தம்பி. என் கூட பிறந்தது வந்து ஒரு தங்கச்சியும் ஒரு தம்பியும். இவன் தான் கடைசி.
ஒரு தம்பி ஒரு தங்கச்சி, இவங்க தான் ஃபர்ஸ்ட். இந்த பிக்சர் சூப்பரா இருக்கு பாத்தீங்களா? அந்த கிரீன் கலர்ல அந்த பின்னாடி அந்த கிரீன் அந்த டெக்கரேஷன் தான் ரொம்ப சூப்பரா இருக்கும் फ्रेंड्स. ஸ்டேஜ் இது வந்து எனக்கே தெரியாம எடுத்தாங்க, ஆனா அழகா இருக்கும். ஏன்னா நான் அதுல அழகா இருக்கேன்ல. என்னது? ஆமா, நான் அழகா தானே இருக்கேன். இது வந்து அதாவது அம்மாவோட எப்படி சொல்கிறது, குலதெய்வம்னு சொல்லுவாங்கள்ல, அது பொண்ணு வீட்டுக்கு நாங்கள் வந்ததுக்கப்புறம், அதாவது எங்கள் அம்மா வீட்டுக்கு சாமி கும்பிட்டுட்டு தான் வந்து வீட்டுக்கு வர வைப்பாங்க. அது சாமி கும்பிட்டது ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் கோயில் வீட்டில். இது வந்து ஸ்டேஜ் ஃபோட்டோ எடுத்தது அத்தை அம்மா கூட. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து இதே மாதிரி ஒரு புது வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹைஃபை கொடுங்க. பாய் பாய். இவன் தான் ரொம்ப முக்கியமான ஒரு அக்யூஸ்ட். இவனை நல்லா பாருங்க. டாமி இவன் பேரு. எப்படி இருக்கான் பார்த்தீங்களா? கொஞ்சம் மோசமானவன், கோகாரன். கொஞ்ச நாள் காணாமல் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதோட ஸ்டோரி ரொம்ப இன்னொரு நாள் வந்து போடுறோம். அதை இது வந்து சாப்பாடு ஊட்டினது ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல வந்து மாப்பிள்ளை பொண்ணுக்கும் மாப்பிள்ளையும் வந்து ஊட்டி விடுவாங்கல்ல, அந்த இதுதான் இது. இதெல்லாம் வந்து அங்கே எடுத்த ஃபோட்டோஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டேஜில். இதெல்லாம் வந்து முக்கியமான ஒன்று என்னன்னா, இதெல்லாம் கட் அவுட்டு. எங்களுக்கு கட் அவுட்டு நிறைய வச்ச ஃப்ளக்ஸ். இதெல்லாம் இங்கே பார்த்தீங்களா? இதுதான் எங்கள் பப்ஜி ஸ்குவாட். அப்பப்பா நிறைய ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த பைக்கில் எல்லாமே வந்து இது வந்து என்னன்னா, மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் ஃபோட்டோ ஷூட் எடுத்தது. இது வந்து என்ன கோயில் மாமா? சோலையாண்டவர் கோயில். அதுவும் ஒரு முக்கியமான ஃபேமஸான கோயில் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சோலையாண்டவர் கோயிலில் தான் எங்களோட ஃபோட்டோ ஷூட் எடுத்தோம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து மறக்க முடியாத மெமரிஸ். இந்த ட்ரெஸ்லாம் இப்போ பத்தலை ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. ஏன்னா வந்து இப்போ குண்டாயிட்டேன், வெயிட் போட்டேன். இந்த பிக்சர் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? இது ஒரு ஃபன்னான மூமெண்ட்டு பண்ண சொன்னாங்க. எல்லாமே நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா எடுத்திருப்பாங்க. இது பிளாக் அண்ட் ஒயிட்டில் போட்டிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை சார் வந்து எனக்கு முத்தம் கொடுக்குறாரு. இந்த ஃபோட்டோவும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா இதுவும் நல்லாயிருக்கும். ஃபுல்லாக காமிங்க தூக்கணும் மாதிரி. இது வந்து என்னை தூக்கிட்டு போன மூமெண்ட்ஸ். தூக்க சொன்னாங்க ஸ்டெப்பில். அப்போ வந்து மாப்பிள்ளை வந்து என்னை தூக்குனாரு, ஹஸ்பண்ட். இதுவும் வந்து நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து உப்பு மூட்டை தூக்க சொன்னாங்க. தூக்க முடியல சார்னால. அதெல்லாம் சும்மா நான் நல்லா தானே தூக்கியிருக்கேன். தூக்கல ஃப்ரெண்ட்ஸ். உடனே வந்து கை வலிக்குதுன்னு விட்டுட்டாங்க. பொய். இந்த இமேஜ்லாம் நல்லா இருக்கும்.
அப்படியே வந்துட்டிங்கன்னா எண்டு முடிஞ்சிருச்சு இந்த ஃபோட்டோவோட. இவங்க தான் எங்களோட அதாவது ஃபோட்டோகிராஃபர்ஸ். எங்களுக்கு இந்த ஆல்பம் பண்ணி கொடுத்தவங்க நல்லா ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா உங்களை கான்டாக்ட் பண்ணி பாருங்கள், நல்லா பண்ணி கொடுப்பாங்க. க்ளோஸ் பண்ணிடலாமா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சிருச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து இதே மாதிரி ஒரு புது வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹைஃபை கொடுங்க. பாய் பாய்.